மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hello children, how are you? The previous classes we have learned about the reported speech. That means direct speech and indirect speech. Today we are going to start active voice and passive voice. Both are the important parts of English, right? இது ரெண்டுமே reported speechம் active voice passive voiceம் மாறி மாறி உங்களுக்கு questions வாராது, right? So we will start today active voice and passive voice. What are these? What is active voice and what is passive voice? Active voice means நம்ம சாதாரணமாக subject verb object patternல வாரது active voice. அதில் நாங்கள் இன்னும் திருத்தமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு வேலையை செய்தவரை முதன்மைப்படுத்தி சொல்ல போகிற விஷயம் ஒரு வேலையை செய்கிறவரை முன்னிலைப்படுத்தி சொல்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் ஆகும். செய்யப்பட்ட வேலையை முன்னிலைப்படுத்தி, அதாவது அந்த ஏஜெண்ட் அல்ல டூவர், அந்த வேலையை செய்தவரை பின்னுக்கு கொண்டு போய் முக்கியத்துவம் இல்லாமல் சொல்கிற ஒரு இடம் இந்த பேசிவ் வாய்ஸ், ரைட்? அப்போ இந்த விளக்கத்தோடு என்ன உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்டா என்ன பேசிவ் வாய்ஸ் அண்டா என்னன்னு சொல்லி ஒரு காலமும் ஒரு தரம் கேட்க போகிறதில்லை. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கணும், ஆக்டிவ் வாய்ஸ் அண்டா என்ன, பேசிவ் வாய்ஸ் அண்டா என்ன, ரைட்? அப்போ இதில் யூசேஜ் என்னன்றது நான் அங்கால போய்க்குள்ளே உங்களுக்கு சொல்லி கொண்டு போவேன், ரைட்? அப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஆள் இந்த பி. வாட் இஸ் பி? அப்போ பி வேர்பை பற்றி உங்களுக்கு தெரியும். பின்றது ஒரு வேர்ப். இந்த பி மெயின் வேர்பாக வாரது, ஹெல்பிங் வேர்பாக வாரது. நாங்கள் ஒவ்வொரு டென்ஸ்லையும் நாங்கள் ஆல்ரெடி இது சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க, நாங்களும் படிச்சிருக்கிறோம் இங்கே, ரைட்? அப்போ இந்த பி என்றது எப்போவுமே இங்கே பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரையில் இது ஒரு ஹெல்பிங் வேர்பாக வரும். மெயின் வேர்பாக வந்தாலும் ஓகே, ரைட்? அப்போ இந்த இங்கே மெயின் வேர்பாக வாரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்றால் ஆக்ஷன்ஸை தான் நாங்கள் எப்போவுமே பேசிவ் வாய்ஸ் ஆக்கலாம், ரைட்? அப்போ இந்த இதில் பி வேர்பினுடைய முக்கியத்துவம் இருக்கு. அப்போ இங்கே வாஸ் வேர். அப்போ இந்த பியினுடைய ஒவ்வொரு பேட்டர்ன் தான் இதுகள். அப்போ பியினுடைய சிங்குலர் பாஸ்ட் பார்ட் வந்து வாஸ். அதே விஷயம் பாஸ்ட் ப்ளூரலாக வரைக்குள்ள இங்கே வேர், ரைட்? அப்போ ஆம் இஸ், இது நாங்கள் வேகமாக போக வேண்டிய விஷயம். அப்போ ஆம் இஸ்ன்றது இங்கே ப்ரெசண்ட்டுக்குரிய சிங்குலர் ஃபார்ம்ஸ். ஆம் ஐயோட சம்மந்தப்பட்டது, இஸ் ஹீ ஷீட், தட் மீன்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலரோட சேர்ந்தது, ரைட்? அப்போ அதுக்குரிய ப்ளூரல் ஃபார்மாக நாங்கள் ஆ, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வர ப்ளூரல் ஃபார்முக்கு ஆ பாவிப்போம். இங்கே ஷால் பி, வில் பி, பீன், பீயிங். அப்போ இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஷால் பி, வில் பி இது உங்களுக்கு தெரியும். ஷால், வில் ஃபியூச்சருக்குரிய பி ஃபார்ம். ஐ வி, ஷால், மற்ற எல்லாத்துக்கும் வில். ஸோ ஷால் பி, வில் பி. இப்போ அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால்
பீன். அப்போ பீன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து பெர்ஃபெக்ட் ஃபார்ம், பெர்ஃபெக்டுக்குரிய ஃபார்ம் பீன். அப்போ ஹேவ், ஹேஸ், ஹேடோட இவர் சம்மந்தப்பட்டு வரப்போகிறார் இந்த பீன். அப்போ ஹேவ் ஹேஸோட பீன், அங்கே பி வந்து ஹெல்பிங் வேர்ப். அப்போ நீங்கள் இப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ளே இருக்க ரிவர்ஸில் போய் பாருங்க, நாங்கள் அங்கே பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பேட்டர்னுக்கு பாவிச்ச நாங்கள் ஹேட் பீன், ஹேவ் பீன், ஹேஸ் பீன். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வாஸ் ஈட்டிங், was writing, were writing, were playing, am going, am running. அப்போ இப்படியாக இங்கே வரைக்குள்ள ஹேவ் ஹேஸோட அல்லது ஹேடோட பீன் சேர்த்து நாங்கள் கண்டினியூவஸ் பேட்டர்ன் பாவிச்சிருக்கிறோம். அப்போ இதில் உங்களுக்கு இப்போ ஒரு விளக்கம் வந்திருக்கும். என்னென்று சொன்னால் இவ்வளவுமே நாங்கள் இந்த பி ஃபார்மை இவ்வளவு காலமும் கண்டினியூவஸ் டென்ஸில் ஹெல்பிங் வேர்பாக பாவிச்சிருப்போம். இவ்வளோ காலமும் நாங்கள் இதை இந்த பி ஃபார்ம்ஸ் இவ்வளத்தையும் நாங்கள் கண்டினியூவஸ் பேட்டர்னை குறித்து பாவிச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ கண்டினியூவஸ்லேயே எப்போவுமே சப்ஜெக்ட், அடுத்தது பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்பினுடைய ஐஎன்ஜி ஃபார்ம், அங்காலே ஆப்ஜெக்ட் என்று சொல்லி பாவிச்சு கொண்டு வந்த நாங்கள் கண்டினியூவஸ் டென்சஸில். அப்போ கண்டினியூவஸ் டென்ஸ் அங்கே நாங்கள் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்று சொல்லி பார்த்து கொண்டு வந்தாங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்று சொல்லி பார்த்தனாங்க. அப்போ அந்த கண்டினியூவஸ் பேட்டர்னுக்கு இந்த ப்ளூவால் இப்போ சர்க்கிள் பண்ணி காட்டுற இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் இவ்வளோ காலமும் பாவிச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ பிள்ளைகள் இதுலேயே ஒரு பேருக்கு நிறைய குழப்பம் இருக்குது. இந்த பி ஃபார்ம் எப்படி பாவிக்கிறோம்ண்டு. அப்போ இந்த பி ஃபார்மாக பாவித்தால் வேர்ப் பேஸ் ஃபார்ம் ஒரு நாளும் வராது. ஐ ஆம் ரைட், ஐ ஆம் கோ, ஐ ஆம் பிளே என்று சொல்லி நீங்கள் பிளேயாக நிறைய பேர் எழுதுறதை நான் கண்டிருக்கிறேன். ரைட், அந்த பேஸ் ஃபார்ம் வராத ஒரு காலமும் ஒன்று பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வரும். அது ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக ஐஎன்ஜி ஃபார்மாக வரலாம், அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வர வேணும். ரைட், அப்போ இங்கேயும் நாங்கள் அதுதான் நாங்கள் வரைக்குள்ள திரும்ப அதை சொல்கிறேன். இந்த பீயிங்ன்றதை நாங்கள் இங்கே கண்டினியூவஸுக்காக பாவிக்க போகிறோம். சரிதானே? இந்த பீயிங்ன்றது நாங்கள் இந்த பேசிவ் வாய்ஸில் வர முழு கண்டினியூவஸ் டென்ஸுக்கும் பாவிக்கிறதுக்கான பி. சரிதானே? ரைட். அப்போ இதுதான் எங்களுக்கு இங்கே கை கொடுக்க போகுது. இந்த பி என்ற பேர் எங்களுக்கு கை கொடுக்க போகிறார். ஏன், எப்படி என்றதை நான் உதாரணத்துக்குள்ள போய்க்க சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட், இதுதான் நான் இப்போ சொன்ன விஷயம். உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் இதுதான். அப்போ இந்த பி எங்களுக்கு ரெண்டு விதமாக மிக பிரதான பணியை ஆற்ற போகிறார். எப்படி? இங்கே பாருங்கோ, இது கண்டினியூவஸ் டென்ஸ் ஏன்னா. அப்போ கண்டினியூவஸ் டென்சஸில் இங்கே பாருங்கோ, ஈட்டிங், லுக்கிங், சிங்கிங், காலிங், கோயிங், வாட்சிங், டாக்கிங். அப்போ இங்கே பார்த்தா ஆக்ஷன் வேர்ப், மெயின் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் இங்கே எல்லாமே ஐஎன்டி ஃபார்மில் இருக்குது. எங்களுக்கு டென்ஸ் தெரியுமா? அது என்ன காலத்தில் நடக்குது? ஈட்டிங் என்ன காலம்? சாப்பிட்டு கொண்டு இருந்தேனா, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனா, சாப்பிட்டு கொண்டு இருப்பேனா தெரியாது. அப்போ அதுக்காக நாங்கள் இங்கே இந்த பி பேட்டர்னை கொண்டு வந்து, பிஏ கொண்டு வந்து, இவர் ப்ரெசன்ட் இப்போ நடந்து கொண்டிருக்கு, இஸ் இப்போ நடந்து கொண்டிருக்கு, ஆ இப்போ நடந்து கொண்டிருக்கு, வாஸ் நடந்து கொண்டிருந்தது, இங்கே நடந்து கொண்டிருந்தன ஏதோ ப்ளூரல், இங்கே ஷால் பி,
will be. அப்போ I am eating rice. அப்போ இங்கே நான் பாவிச்சிருக்கலாம், பாவிக்கல. Karthi is looking a bird. Now, இப்போ Madhi and Kala are singing a song. Now, Puvi was calling me yesterday. Or last night, last evening, last morning. Edo, yeah, சொல்லலாம். They were going to school yesterday, every day, last week. எதுவோ சொல்லிக்கொள்ள முடியும். I shall be watching a film tomorrow. I shall be watching a film tonight. எதுவோ அப்போ இனிதான் நடக்க போகுது, ஃபியூச்சர். ராஜா will be talking with me tomorrow, next week, next evening. எதுவோ சொல்லிக்கொண்டு போகலாம், ரைட்? அப்போ இது கண்டினியூவஸுக்கான பேட்டர்ன். அப்போ நீங்கள் இங்கே ஃபார்மை பிடிச்சிருப்பீங்க. சப்ஜெக்ட், பி, verb, but third part or fourth part, ing form, verb, present participle form, object, right? இது கண்டினியூவஸில் நாங்கள் பியை பாவிச்ச விதம். இப்போ பேசிவ் வாய்ஸில் இந்த பி எப்படி பாவிக்கப்பட போகுது? சப்ஜெக்ட், பி, verb plus ing, ஆப்ஜெக்ட். இது என்ன? கண்டினியூவஸ் டென்ஸ். இதுதான் நாங்கள் பார்த்தோம். இது கண்டினியூவஸில் நாங்கள் பாவிக்கிற ஃபார்ம். சப்ஜெக்ட், பி, verb plus ing, அதை தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்ல போகிறோம், ஆப்ஜெக்ட், ரைட்? இப்போ I eat a bun. I eat a bun. A bun is eaten by me. அப்போ இந்த தலைகளை விட்டு I eat a bun. A bun is eaten by me. நாங்கள் இந்த ஃபார்மேட் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், ராஜா writes letters. ராஜா writes letters. ஏன் எஸ் வந்தது? ரைட், வெரி குட். ராஜா இஸ் a third person singular, so we must add s with the verb, right? Letters are written by Raja. இங்கே bun singular, so is. Letters plural, so are. அப்போ இந்த பி verb யாருக்கு ஃபங்க்ஷன் பண்ண போதும் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு. அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ஒப்ஜெக்டாக இருந்தவருக்கு தான் நாங்கள் பி ஃபார்ம் கண்டுபிடிக்க வேணும், பி verb அப்ளை பண்ண வேணும். ஒரு காலமும் ஆக்டிவ் வாய்ஸில் இருந்த சப்ஜெக்டுக்கு நாங்கள் பார்க்க முடியாது. ஏன்? இங்கே ஐ இருந்தபடியாக உண்மையாக இங்கே என்ன வந்திருக்கணும்? am. அப்போ urban am eaten by me, that's wrong. இங்கே urban third person singular, so we put s. Students speak English. அப்போ இதை மாற்றி பார்ப்போம். அப்படி மாற்றலாம். English is spoken by students. English is spoken by the students. நாங்கள் அதை போட இல்லை, இங்கே நாங்கள் போட்டிருக்கிறோம், போடாடலும் பிரச்சனை இல்லை. English is spoken by the students. I played football. அப்போ இங்கே இப்போ டென்ஸ் மாறிட்டு, இது மூண்டும் சிம்பிள் ப்ரெசன்ட், இங்கே பாஸ்ட்டுக்கு வந்துட்டான் played. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஃபுட்பால் சிங்குலர், past form, so was. Football was played by me. Was. Football was played by me. Kamal and I watched dramas.
அப்போ இங்கே ட்ராமாஸும் ப்ளூரல் தான், இங்கே சப்ஜெக்டும் இங்கே ப்ளூரலாக தான் இருக்குது, ரைட். ஆனால் பேசிவ் ஆக்கைக்குள்ள ஒப்ஜெக்ட்டுக்கு தான் நாங்கள் பார்க்க வேணும் பி ஃபார்ம். ஒப்ஜெக்ட்டுக்கு பார்க்குற அதே வேளையில் ஆக்ஷன் வேர்புக்கு பார்க்க வேணும் என்ன டென்ஸ். அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி என்ன டென்ஸில் இருக்கோ அந்த டென்ஸுக்குரியது பி. முதல் நாங்கள் அப்படித்தான் செலக்ட் பண்ணணும். இப்போ என்ன டென்ஸோ அந்த டென்ஸுக்குரிய பியை நாங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கொள்வோம், சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொள்வோம். எடுத்து போட்டு அடுத்த ஸ்டெப் என்ன டென்ஸ், சாரி டென்ஸுக்கு எடுத்து போட்டு அடுத்தது ஒப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக. அப்போ சிங்குலராக இருந்தால் சிங்குலருக்குரிய பிஏ செலக்ட் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலுக்குரிய பிஏ செலக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம், ரைட். Right. Dramas were watched by Kamal and me. Dramas were watched by Kamal and me. Right? Shall we move? Siva will cut a stick. A stick will be cut by Siva. Stick will be cut by Siva. அங்கே சிவா will cut a stick இருந்தது, இங்கே பேசிவ் ஆகைக்குள்ள மாறி வந்துருக்கு, ரைட். இது சிம்பிள் டென்சஸுக்குரியது, இங்கே அதுக்குரிய பேசிவ் வாய்ஸ் இருக்கு, ரைட். அப்போ 3 டென்ஸுக்கும் இங்கே போடப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நாங்கள் இதுக்கு ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிப்போம். என்ன இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நாங்கள் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறோம், அதாவது சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட்ன்ற இடத்துக்கு போகுது பையோட சேர்ந்து. ஒப்ஜெக்ட் சென்டென்ஸின் முன்பகுதிக்கு ஓடி வருது. வேர்ப் தனக்குரிய டென்ஸுக்குரிய அதேவேளை பேசிவில் வர சப்ஜெக்டுக்குரிய பியாக வர வேர்ப் எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாறிக்கொள்ளுது. வேர்ப் எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கு மாறிக்கொள்ளுது. அப்போ இதுதான் எங்களுடைய ஃபார்மேட், ரைட். அப்போ நாங்கள் இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு வருவோம். மாறன், அப்போ மாறன் யாரிங்க சப்ஜெக்ட். ஈட்ஸ், ஈட் தான் நாங்கள் முக்கியமாக வாரது என்ன, ஈட் தான் நாங்கள் முக்கியம். மாறன் வந்தபடியாக ஈட்ஸ் அண்டு வந்தது. அப்போ ஈட் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் எங்களுக்கு தெரியுது. ஈட் வந்து ஆக்ஷன் வேர்ப்ன்றது எங்களுக்கு தெரியுது. அன் ஆப்பிள் ஆப்ஜெக்டாக வந்துருக்கு, அன் ஆப்பிள் ஆப்ஜெக்டாக வந்துருக்கு, சரிதானே. அப்போ இதை நாங்கள் இனி மாற்ற போகிறோம் என்னதுக்கு, பேசிவுக்கு. அப்போ இப்போ பேசிவுக்கு மாற்றி இருக்கிறோம். அன் ஆப்பிள் இஸ் eaten by மாறன். ஏன் சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்குது, ஸோ இஸ் போட்டுட்டோம். ஆப்பிள் சிங்குலர் ஆகவே இஸ் போட்டனாங்க. ஆப்பிள் அண்ட் இல்லாமல் ஆப்பிள்ஸ் அண்டு வந்திருந்தால் ஆப்பிள்ஸ் ஆர் ஈட்டன் பை மாறன் அண்டு வந்திருக்கு. இங்கே an apple, so we must put is here. Eat, ate, eaten, so eaten by மாறன். அப்போ இப்போ இது என்ன மேட்டர் நடந்திருக்குது, ரைட். இந்த சப்ஜெக்ட் ஒரு பையோட சேர்ந்து பின்னுக்கு வந்திருக்கிறார். ஆப்ஜெக்ட் அங்கே போயிருக்கிறார், எங்கே முன்னுக்கு. அப்போ இந்த நிறங்கள் உங்களுக்கு போட்டது என்னென்னு சொன்னால் விளங்குறதுக்காக. அந்தந்த நிறத்தில் லெட்டர்ஸும் இருக்குது, ஏரோஸும் இருக்குது, ரைட். அப்போ அங்கே வந்துட்டேன். அப்போ an apple ஆப்ஜெக்ட் அங்கே வந்துட்டேன். இப்போ வேர்ப் என்ன பேட்டர்னில் வந்திருக்கிறார், பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இங்கால
சப்ஜெக்ட் ஓடி வந்து நிற்கிறேன். அப்போ நீங்கள் பிள்ளைகள் குறித்து கொள்ளலாம். எப்படி குறித்து கொள்ளலாம்? இதே மாதிரி நீங்கள் குறித்து நீங்கள் நாளாந்தம் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா நாளாந்தம் இதை பார்த்து கொண்டிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு மறக்காது. என்னென்று இந்த ஃபார்ம் மாறுது. ரைட். அப்போ இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு வருவோம். அப்போ ஆக்டிவ் வாய்ஸை பேசிவாக்க சொல்லியாச்சு, பேசிவே ஆக்டிவாக சொல்லி ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். அப்போ நாங்கள் முதல் இதில் என்னத்தை கண்டுபிடிக்கணும்? பார்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, அது என்ன டென்ஸில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸ் ஆக்கிறதா இருந்தால் அங்கே நாங்கள் அடுத்த கட்டம் பார்க்க வேண்டியது ஆப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலா, ஆப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன டென்ஸ்ன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்குரிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தேடிக்கொள்ளணும். அதே வேளையில் அங்கே இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். ரைட். அப்போ இந்த 3 வேலையையும் நாங்கள் செய்வோமாக இருந்தால், இந்த 3 ஸ்டெப்புக்குள்ளால் நாங்கள் போவோமாக இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஒரு சிம்பிளான பார்ட். ரைட். ஒரு சிம்பிளான பார்ட் ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் இது கிராமர் புக்ஸில் பார்த்துருப்பீங்க. என்ன கிராமர் புக்ஸில் இந்த இப்படி ஒரு டேபிள் பார்த்துருப்பீங்க. அப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது ஐஎன்ஜி ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது ஒரு ஃபார்ம், தனி ஃபார்ம். ரைட். அப்போ ஈட், ஏட், ஈட்டன், ப்ளே, பிளேட், பிளேட், பிளேயிங், கட், 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 கட்டிங், டூ, டிட், டன், டூயிங், ரீட். இங்கே நாங்கள் ஒரு பிரேக் போடுவோம். ரீட், ரெட், ரெட், ரீடிங். நாங்கள் ப்ரொனவுன்சியேஷன் ப்ரொனவுன்ஸ் செய்ய நாங்கள் ரீடண்டு வாசிக்கக்கூடாது. எழுதைக்குள்ளே ரீடண்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷனுக்கு பாவிக்க போகிற இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாவிக்க, இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் வாசித்த நீங்கள் நேற்று என்று சொன்னால் ஐ ரீட் அ புக் எஸ்டர்டே என்று சொல்லக்கூடாது. ஐ ரெட் அ புக் எஸ்டர்டே, ஐ ரெட் அ புக் எஸ்டர்டே. ரைட். அப்போ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த கட் மாதிரி யோசிக்கக்கூடாது. கட் 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 தான். அட்வைஸ், அட்வைஸ்ட், அட்வைஸ்ட், அட்வைசிங். ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளான், ஃப்ளைங். டீச், டாட், டாட், டீச்சிங். கிவ், கேவ், கிவன், கிவிங். டேக், டுக், டேக்கன், டேக்கிங். அப்போ இந்த பேட்டர்ன் படிக்க நீங்கள் வேர்ப் படித்த ஞாபகத்துக்கு வந்திருப்பீர்கள். என்ன ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப். அப்போ ரெகுலர் ஃபார்ம்ஸ், இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ். அப்போ ரெகுலர் ஃபார்ம்ஸ் ப்ளே, பிளேட், அட்வைஸ், அட்வைஸ்ட், மிச்செல்லாம் இர்ரெகுலர் ஃபார்மில் இருக்குது. இப்போ இர்ரெகுலர் ஃபார்மை ரெண்டாக பிரித்து நாங்கள் சேஞ்சபிள், அங்கே சேஞ்சபிள் வேர்டுக்கு தான் நாங்கள் பார்க்கலாம். என்ன ஈட், ஏட், டூ, டிட், ஃப்ளை, ஃப்ளூ, டீச், டாட், கிவ், கேவ், டேக், டுக். அதில் அன்சேஞ்சபிள் பேட்டர்னுக்கு கட், ரீட் என்ன மாறாது. உச்சரிப்பு மாறும், ரீட், ஆனால் எழுத்து மாறாது. ஸோ இந்த டைம். அப்போ இது ஒரு வேர்ப். உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த வேர்புகளை வேர்ப் பேட்டர்ன்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு பேசிவ் வாய்ஸ் பார்ப்போம். அப்போ இதை பேசிவுக்கு ஒருக்கா மாற்றுங்கோ வாப்பண்டக்கன்ட். பேசிவுக்கு மாற்றுங்கோ, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ரைட். கன நேரம் எடுக்கக்கூடாது. அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிச்சாச்சுது. இனி லைன் லைனை வாசிக்க இங்கே பேசிவ் வாய்ஸ் ஆக்கலாம். என்ன ரைட். அப்போ இதை பார்ப்போம். இப்போ இதை நாங்கள் 3 டிவைட் பண்ணலாம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்.
subject, verb, object. இதை நீங்கள் பழகிக்கொள்ளுங்க, பென்சிலால் செய்து பழகிக்கொள்ளலாம். அப்படி இந்த இதை பிரிக்கிறது. அப்போ verb இப்போ என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்குது. ரைட்? அப்போ இப்போ எங்களுக்கு இது சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்குன்னு நாங்கள் யோசிக்கிற அதே நேரம் am is a helping verb பண்ணுறது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். am is a தான் இங்கே ஹெல்பிங் வேர்பாக வருமென்றது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். am is a. அடுத்த கட்டம் நாங்கள் பார்க்க போகிறோம் a kite. அப்போ நாங்கள் இப்போ இது அடையாளப்படுத்தி போட்டோம். இப்போ செய்ய வேண்டியது a kite முன்னுக்கு போடுறது. a kite நாங்கள் இடைவெளி விட்டுட்டு by பாலன். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது சிம்பிள் ப்ரெசன்ட் சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ இஸ். அப்போ இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் a kite is flown by பாலன். a kite is flown by பாலன். இப்போ அடுத்ததுக்கு வருவா. அப்போ இங்கே கீதா சப்ஜெக்ட், டீச்சர்ஸ் verb. அப்போ verb எடுக்க சிம்பிள் ப்ரெசன்ட், மியூசிக் ஆப்ஜெக்ட். அப்போ இப்போ எங்களுக்கு சுவாம என்ன மியூசிக். அப்போ இங்கே மியூசிக் சிங்குலர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ இஸ். அப்போ மியூசிக் இஸ் டீச்சர்ஸ் taught by Kida. Music is taught by Kida. இப்போ அடுத்ததுக்கு வருவா. Dharan gave some sweets. அப்போ இது சப்ஜெக்ட் verb object. அப்போ நாங்கள் இந்த வேர்பை அடையாளப்படுத்த போகிறோம் சிம்பிள் பாஸ்ட். இங்கே ப்ளூரல் ஃபார்ம் ஸ்வீட்ஸ். ஸோ இங்கே verb வர வேணும். ரைட்? அப்போ some sweets were given by Dharan. Next one, Mala took 2 frogs. Took past. So frogs plural. So 2 frogs were taken by Mala. Our dog does some works. Some works. Our dog singular. அதுங்களுக்கு தேவையில்லை. இங்கே works, some works plural. இது simple present. Does டூவினுடைய ஃபார்ம், டூவினுடைய சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ இங்கே என்னென்று வரப்போகுது சம் ஒர்க்ஸ் ஆர் டன் பை அவர் டாக். சம் ஒர்க்ஸ் ஆர் டன் பை அவர் டாக். ரைட்? அப்போ நாங்கள் சிம்பிள் டென்ஸுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் 3 டென்ஸுக்கும் பேசிவ் ஃபார்முக்குரிய ஃபார்ம் எப்படியான அதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். ரைட்? நவ் we are going to end of the part. Right? Next class we will meet with another part. Okay? Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.